இவ்வாண்டு ஆதாயம் 53, விரயம் 56 வருவதால் அதிகமான விரயம் 03 வருவதால் பல நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசாங்கம் நிறைவேற்ற இயலாது. இந்த ஆண்டு மயில்கள் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். பாம்புகளின் இனவிருத்தி அதிகரிக்கும். காட்டு மான்கள் நடமாடும். சிலர் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறக்க நேரும். செவ்வாய்க்கிழமை வருவதால் நல்ல மழையும், ஆடி 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவதால் அதிகமான மழை பொழிய வாய்ப்புள்ளது. சாலைகளில் விபத்து அடிக்கடி நடைபெறும். ஆன்மீகம் நன்றாக வளரும். ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு பல சாதுக்களின் நட்பு கிடைக்கும். வெளிநாட்டில் சிறுபான்மையினர் கடும் பாதிப்பு ஏற்படும். ஆகவே கிரகணத்தை நாம் அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்னு போட்டுனா இது எவ்வளவு உண்மை தெரியல. ஏன்னா ஃபியூச்சர்ல யாராவது பார்த்துட்டு இல்ல நமக்குள்ள கிரகம் வரும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு மட்டும் தெரியாதுன்றது. அதான் சொல்றேன். இப்போ ஒன்று சொல்லுவாங்க, இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிரகணம் கழிச்சு மாறி எடுத்து நீங்க எந்த உணவு பண்ணிக்காமன்னு சொல்லுவாங்க. தெரியுது சந்திர கிரகணம் மட்டும் தெரிகிறது. இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா சூரிய கிரகணம் பாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சூரிய பராபவ ஆண்டில் 26, 27 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் தெரியாது. இந்தியாவில் ஒரு சந்திர கிரகணம் மட்டும் தெரியும். ஒரு சந்திர கிரகணம்ன்றது வந்து பராபவ மாசி மாதம் 8ஆம் நாள் 21/2/2027 இரவு மணி 2:42க்கு சந்திர கிரகண நிமீலனம் ஆரம்ப காலம் 3:57. சந்திர கிரகணம் சனிக்கிழமை முடிகிறது. சந்திர கிரகணம் வந்து சித்திரை மாதம் திருதி என்று திருதி வந்து மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்த நாமம். அதனால இது வந்து ரொம்ப விசேஷமா இருந்தது. சித்திரை மதம் சுக்லபட்ச பஞ்சமி அன்னைக்கு வர்றதுனால நட்சத்திர நாளில பைரவரை நினைத்து तांबूलं समर्पयामि. समस्तोपचारान् समर्पयामि. कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः. नवग्रह देवताभ्यो नमः. श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. कर्पूर नीराजनं दर्शयामि. नीराजनानन्तरम् आचमनीयं समर्पयामि. रक्षान् धारयामि. ओम हर नवान् भवति. आपो वै संवत्सरस्यायतनम् आयतनवान् भवति. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. नवग्रह देवतादिभ्यो नमः. वेदोक्त मंत्र पुष्पं समर्पयामि. ओम स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी. देशोऽयं क्षोभरहितो. ब्राह्मणाः सन्तु निर्भयाः. अपुत्रा प्रपुत्रिणः सन्तु. पुत्रिणः सन्तु बहुपुत्रिणः. अधनाः सधनाः सन्तु. जीवन्तु शरदां शतं. षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामहिं मयूरवाहनं. रुद्रस्य सूनुं सुरसेव्यनाथं गुहं सदाहं.
शरणं प्रपद्ये तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् षडाश्वैरसवायुधैः गुरुं सुरसेन्यनाथं गुहं सदाहं शरणं प्रपद्ये सर्वाभ्यो देवताभ्यो नमः समस्तोपचारान् समर्पयामि வாமாமே மகாலட்சுமி நிற்கிது வாங்க அட வாங்க ஸ்ரீ இது அண்ணா நின்றுங்கண்ணா சாமி நீங்கள் உங்கள் பக்கத்தில் என்ன பிடிக்கும் எடுத்துக்கலாங்கண்ணா அப்படியே எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் தேதி அன்று நம்முடைய பஞ்சாங்கத்தின் நிகழ்ச்சி தொகுப்பு தமிழ்நாடு பிராமண சங்கம் காமராஜ் கிளையின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வட்டத்திலும் நகரத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கரூர் நகரத்தினுடைய காமராஜினுடைய கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் ஸ்ரீதர் அவர்களுடைய அலுவலகத்தில் இன்று பஞ்சாங்க வாசிப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பஞ்சாங்கம் பார்ப்பது எதற்கு என்று சொன்னால் வருகிற 12 மாதமும் எந்தெந்த நிகழ்ச்சிகள் எப்படியெல்லாம் நடைபெறுகிறது, இந்தியாவை எந்த அளவிற்கு தாக்கம் இருக்கப் போகிறது, எந்த அளவிற்கு விலைவாசிகள் குறையப் போகிறது, எந்த அளவிற்கு வடிகால் வாரியம் மழைநீர் வாரியம் எப்படியெல்லாம் உயரும் அல்லது குறையும் என்கின்ற பல்வேறு நுணுக்கங்களை 12 மாதத்திற்கு பின்னால் வருகிற நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒரு வருடத்திற்கு முன்னாலே கணித்து வெளியிடுகிற நிகழ்ச்சியால் தான் பஞ்சாங்க நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி இருக்கிறது.